மிதுன ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்பு பாருங்க, அவர்களுக்கு பிடித்த மாதிரி, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற மாதிரி, அவர்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுற மாதிரி, அவர்களுடைய சிந்தனையை மதிக்கிற மாதிரி ஒரு உறவு கிடைத்தால், ஒரு கணவன் அமைந்தால், ஒரு வாழ்க்கை அமைந்தால், அந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னில் சரிபாதி, தனக்கு என்ன இருக்கோ அது அத்துணையும் தன்னுடைய இணைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிதுன ராசி. அதனால்தான் இது காற்று ராசி, ஆண் பெண் இணைவு ராசி, தூது ராசி, பிரிந்த குடும்பத்தை இணைக்கும் ராசி அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேசுனா பிடிக்காதுங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுறதுனா என்ன அர்த்தம்னா, எப்போ பார்த்தாலும் இவர்கள்ட்ட வந்து ஃபியூச்சரை பற்றியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எப்போ வீடு கட்ட போகிறீங்க, எப்போ வண்டி வாங்க போகிறீங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க பிள்ளைக்கு, எப்போ பிள்ளையோட பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க போகுது, எப்போ பேத்திக்கு பேர் வைக்க போகிறீங்க, பேரை எப்போ கிடைக்க போகிறாரு இப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி சின்ன வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கூட அடுத்து என்ன படிக்கிறீங்க, போன செமஸ்டரில் எப்படி இருந்துச்சு, அரியர்லாம் எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கலாம் இப்படின்னு தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு ஏதோ இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஆட்களை மிதுன ராசிக்காரர்கள் போதுமே அவன் பஞ்சாயத்து ஏற்கனவே ஏன் பிரச்சனையே ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு பிரிந்து விடுவார்கள்.